பெரியார் என்கிற பெருநெருப்பை எத்தனையோ பேர் சீண்டி பார்த்தனர். தமிழ் தேசியம் என்கிற திராவிடத்தின் கூறாக இருக்கிற தமிழர் உரிமைகளை வைத்து பெரியார் என்கிற பெருநெருப்பை சீண்டி பார்த்தால் தமிழ்நாடு தாங்காது என்பதற்கு எண்ணிலடங்காத பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், முற்போக்காளர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ்நாட்டில் பெரியார் வளர்த்த மண், பெரியார் தமிழுக்கு செய்த தொண்டு, பெரியார் சமூக நீதிக்கு செய்த தொண்டு என்கிற அடிப்படையில் இன்று கழகத்தில் இணையவிருக்கிற உங்கள் அனைவரையும் தாயுலத்தோடு வரவேற்று தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு தேசிய இனங்கள் ஒடுக்கப்பட்டதால் தேசியம் என்கிற உரிமை முழக்கம் பிறந்தது. மதச்சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்டதால் மதச்சார்பின்மை என்கிற தத்துவம் பிறந்தது. பாசிசம் உயர்ந்து நின்றதால் ஜனநாயகம் என்கிற தத்துவம் தலைத்தோங்கியது. ஒரு மொழி ஒடுக்கப்பட்டதால் மொழி உரிமை என்கிற தத்துவம் பிறந்தது. சமூகத்தில் கீழானவன் மேலானவன் என்கிற சம அநீதி இருந்ததால் சமூக நீதி என்கிற தத்துவம் பிறந்தது. தேசியம் என்கிற வரையறை வருகிற போது ஒரு மொழி ஆதிக்கத்தால் சிதைக்கப்படுகிறது. அந்த மொழியை ஆதிக்கத்தை விடமாட்டம் என்கிற உணர்வு உலகிலேயே முதலில் தமிழ்நாடு தமிழருக்கென்று முழங்கிய தந்தை பெரியார் என்கிற பெருமுழக்கம்தான். பெரியாரின் பெருந்தொண்டர் பாவேந்தர் பாரதிதாசன் தான் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் இருந்துள்ள லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி என்று தமிழர் உரிமையை காத்தவர். தேக நெருப்பில் தீயை அள்ளி கொட்டி செத்து போனவர்களில் கருப்பு சிவப்பு என்கிற அடையாளத்தோடு எம் தாத்தன் கீழப்பலூர் சின்னசாமி தொடங்கி இறுதியாக தமிழுக்கு உயிர் நீத்த அத்தனை பேரும் இந்த கருப்பு சிவப்பு ரத்தமான பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய முத்தமிழர் கலைஞரும் ஊட்டிய விதை. அந்த மொழி உரிமையை நாம் போராடுகிற போது எந்த இந்தியை ஆதிக்கத்தை மேலாதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோமோ அந்த மேலாதிக்கத்தை எதிர்க்காமல் ஆரியர்களை கைக்குள் வைத்துக் கொண்டு இந்திய ஆதரிக்கிறவர்களை கைக்குள் வைத்துக் கொண்டு சமஸ்கிருதம் தான் வேண்டும் என்று யார் பேசினாலும் எவர் வரினும் பெற்ற தாயே வந்தாலும் தமிழை நீச பாஷை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள். தமிழ் நீச பாஷை அல்ல. எம் தமிழே கோயிலுக்குள் ஓதக்கூடாது, எம் முருகனுக்கும் என் சிவனுக்கும் என் பெருமாளுக்கும் தமிழ் தீட்டென்று சொன்ன கும்பல், நீச பாஷை என்று சொன்ன கும்பலை தடியோடு எதிர்த்த ஈரோட்டு கிழவனின் கரத்தை நாங்கள் எப்போதும் பற்றி நிற்போம். அந்த வழியை உலகிற்கு, மானிட உலகிற்கு முதல் மாந்தன் இடம் தமிழ்நாட்டின் எல்லை என்று, இந்தியாவின் எல்லை குமரி என்று சொல்வதற்கு உலகில் ஒரே ஒரு தலைவருக்குத்தான் தெம்பும் திராணியும் அந்த உயர்ந்த அரசியல் நோக்கம் வந்தது. அது எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு முதலமைச்சர் நேற்று அறிவித்திருக்கிறார். மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு இரும்பு. அந்த இரும்பை தமிழர்கள் தான் முதலில் கண்டுபிடித்தார் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அடையாளத்தை எங்கள் முதலமைச்சர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த முதல்வரின் கரத்தை கைப்பற்றி நிற்கிறோம். அன்பு தலைவர் அவர்களே, இது சிறு கூட்டம்தான். கன்னியாகுமரியிலிருந்து தம்பி சேரன் பாண்டியனும், நெல்லையிலிருந்து பார்பினும், கோவையிலிருந்து ராமச்சந்திரனும், கிருஷ்ணகிரியிலிருந்து தருமபுரியிலிருந்து ரமேஷும், திருவொற்றியிலிருந்து விஜயராவன் போன்றவர்களும் எண்ணிலடங்காத 4000 பேரை ஒரு வாக்குச்சாவடிக்குள் 200 வாக்குகளை மாற்றுகிற 2000 3000 அல்ல, வெறும் 200 வாக்குகளை மாற்றுகிற 5000 இளைஞர்களை உங்கள் கரங்களிலும் எங்கள் இளைஞரணி செயலாளர் கரங்களிலும் ஒப்படைத்து அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் வாக்குகளை 2 விழுக்காடு வாக்குகளை மாற்றுகிற சக்தியை உங்களிடம் ஒப்படைப்போம். இது தமிழ் கற்றுக் கொடுத்த உணர்வு. அந்த தமிழ் உணர்வை எங்கள் சொல்லிக் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தந்தை பெரியாரும் ஊட்டிய உணர்வு. தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பெரியாரை யார் எதிர்த்தாலும், தமிழ் தேசிய சமூக அநீதிக்கு எதிராக யார் என்றாலும் நீங்கள் அடிக்கிற முதல் அடியோடு உங்களுக்கு பின்பு நின்று 1000 அடிகளை அடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.